ரிட் பெட்டிஷனோட ஃபார்மட் பார்த்துடலாம். ஹெட்டிங்ல ரிட் ஆஃப் மேண்டமஸ் அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்த ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் WP நம்பர்னா ரிட் பெட்டிஷன் நம்பர் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆஃப் 2022 போடுங்க. இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் நீங்க போனோம்னு அவசியம் இல்லை. உங்க கேஸ் ஃபைல் ஆனதும் ரிட் பெட்டிஷன் செக்ஷன்ல இதை ஃபில் பண்ணிப்பாங்க. யார் இந்த ரிட் பெட்டிஷனை தாக்கல் பண்றீங்களோ அவங்களோட பேர் அட்ரஸ் போட்டு பெட்டிஷனர் போட்டுங்க. வெர்சஸ் யாரை நீங்க ரெஸ்பாண்டடா போட போறீங்களோ அவங்களோட பேரு, டெசிக்னேஷன், அவங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸோட அட்ரஸ். இதுல மேக்ஸிமம் எம்ப்ளாயி மாறிட்டே இருப்பாங்க. உங்க வேலை முடிஞ்சா போதும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒர்க்கை யார் முடிக்கணுமோ அந்த எம்ப்ளாயோட டெசிக்னேஷன் மட்டும் போடுங்க. தாசில்தார், RDO அந்த மாதிரி. நான் ஒரே ஒரு ரெஸ்பாண்டன்ட் கொடுத்துக்கிறேன். நீங்க எத்தனை பேருக்கு மனு கொடுத்தீங்களோ அவங்க யாரெல்லாம் வேலை செய்யலையோ அவங்க எல்லாரையுமே நீங்க ரெஸ்பாண்டடா போடலாம். ஒவ்வொருத்தரையும் 1, 2, 3 போட்டு லாஸ்டா கீழே இந்த மாதிரி ரெஸ்பாண்டன்ட் போட்டுங்க. சப்ஜெக்ட்ல அண்டர் ஆர்டிகல் 226 praying this writ of mandamus petition for order to process my long pending பட்டா அப்ளிகேஷன் ஆர் லேண்ட் அசைன்மெண்ட் அப்ளிகேஷன். நான் என்னோட பிரச்சனையை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்க என்ன மனு போட்டிருந்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திங்க. 2ல ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை 600104 அஃபிடவிட் ஆஃப் த பெட்டிஷனர். இல்ல அஃபிடவிட்னா ஒன்றும் இல்லை, உறுதிமொழி. ஒவ்வொருத்தவங்க பிரச்சனையும் ஒரு மாதிரி இருக்கும். நான் என்னோட பிரச்சனையை சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு மனு கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆயிரும். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அங்கே டைப் பண்ணணும். மனு கொடுத்தீங்க, என்னெல்லாம் நடந்தது, யார் ஒர்க் பண்ணல, நீங்கள் என்ன ஸ்டெப்லாம் எடுத்தீங்க, அதுக்கு அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க எடுக்கல, இது எல்லாமே இதில் சொல்லணும். மேக்ஸிமம் உங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃப் வச்சு இதை ரெடி பண்ணுங்க. நீங்கள் அனுமானமாக ஒன்று சொல்லாதீங்க. அடுத்து மை கொஷின்ஸ் நீட்ஸ் டு ஆஸ்க் கன்சர்ன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். என்னோட பிரச்சனைக்கு நான் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேனோ அதை 1, 2, 3 போட்டு எழுதிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டில் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எதெல்லாம் உங்களுக்கு அவங்க செஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் ஏன் செய்யலை அப்படின்னு அந்த ரூல்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஏதாவது செக்ஷன் தான் மென்ஷன் பண்ணலாம். ஏதாவது திட்டங்கள் போட்டு அந்த திட்டத்தின் பேரை இதில் மென்ஷன் பண்ணலாம். இந்த திட்டம் படி ஏன் செய்யல, சோ ஒரு விஷயம் இத்தனை நாள் முடிக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்லுது, ஆனா இது உள்ள ஏன் முடிக்கல, இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்ற கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணலாம். இதுல நான் பார்ட் டைம் பர்சனாக வர போறேன். ஸோ அதனால பர்மிஷன் ஆஸ்கிங் ஃபார் பார்ட் டைம் பர்சன் அதை போட்டேன். அதில் என்ன போட்டிருக்கேன்னா, திஸ் இஸ் நாட் a difficult case to prove. The concerned government employees not worked which is visible by Jamabandi application date. So I can prove justice of my side easily. Please grant me permission for part in person. ப்ரேயரில் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை கேட்கணும். நான் என்னோட பிரச்சனைக்கு இஃப் பாசிபிள் டு கிவ் பட்டா ஃபார் மை கரண்ட் லிவிங் லேண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் த சேம் ஆர் கைண்ட்லி ப்ரொவைட் த ஃப்ரீ லேண்ட் ஃபார் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். உங்கள் வேலை செய்யாத அதிகாரி மேலே ஏதாவது நடவடிக்கை இருக்கணும்னா செக்ஷன் மென்ஷன் பண்ணி இதன் மூலம் தண்டிக்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ இந்த ப்ரேயரில் கேட்டுக்கலாம். டேட்டு, பிளேஸு, I swear all the above details are true. உங்களோட சைன் போட்டுக்கோங்க. பார்ட்டி இன் பர்சன் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ரிட் பெட்டிஷன் நம்பர் ஸ்பேஸ் விட்டு ஆஃப் 2022. இந்த பேஜ் எனக்கு தெரிஞ்சு அவங்க சீல் போடுறது யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதனால பிளாங்காக விட சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபார்மெட் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு மனு போட்டிருந்தீங்க, அதுக்கு எந்த வேலையும் நடக்கல, பெண்டிங்ல இருக்கிற அந்த மனுவை செயல்படுத்த சொல்லி ஆர்டர் போட சொல்றீங்க. இது சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். இதுவே உங்க வேலைக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ல கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ல மனு போட்டிருக்கீங்க அப்படின்னா இதே ஃபார்மெட் தான். நிறைய டிபார்ட்மெண்ட் மனு போட்டிருப்பீங்க இல்லையா, அப்போ நிறைய மனுக்கள் இருக்கும், நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்காக இண்டெக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிங்க. சீரியல் நம்பர், டேட்டு, டிஸ்கிரிப்ஷன், பேஜ் நம்பர் போட்டுங்க. ஏன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோன்னு ஒரு லிஸ்ட் வேணும். இந்த பேஜில் இந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாவது பேஜ் மிஸ் ஆனால் கூட இந்த இண்டெக்ஸ் மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. அந்த மனுவோ இல்லை அந்த டாக்குமெண்ட் என்ன டேட் போட்டிருக்கோ அந்த டேட் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அது என்ன டாக்குமெண்ட் போட்டுங்க, அது எத்தனாவது பேஜில் இருக்குது அதை போட்டுங்க. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 16/4/2021 கிவன் பட்டா அப்ளிகேஷன் டு தாசில்தார், அது 4வது பேஜில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மனுக்கள் எத்தனை டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்களோ 1, 2, 3 போட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி வந்துடுங்க. பார்ட்டி இன் பர்சனாக வாதாடுறதுக்கு ஃபார்ம் A and B வைக்கணும். அந்த ஃபார்மேட் தான் இது. ஃபார்ம் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நேம் போட்டுங்க. பார்ட்டி இன் பர்சன் willing to accept an advocate appointed by the court or party in person committee or intend to argue my case in person. ஸோ மற்ற 2 ஆப்ஷன் அடிச்சுட்டு intend to argue my case in person அதை கொடுத்துங்க. கேஸ் நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இனிமேல் தான் கேஸ் ஆக போகுது. பெட்டிஷனர் உங்கள் பேர் போட்டுங்க, ரெஸ்பாண்டன்ட் யாரோ அவங்க பேர் போட்டுங்க, பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் போட்டுங்க. ஃபார்ம் ஏ அப்படின்றது நான் பார்ட்டி இன் பர்சனாக வாதாட எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. ஃபார்ம் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பேர் பார்ட்டி இன் பர்சன் போட்டுங்க. to hereby undertake to appear in person or defend the matter as a party in person, that I shall maintain the decorum of the court and shall not use or express objectionable and unparliamentary language or behavior during the course of hearing in the court or in the court premises or in further pleadings. Further, if I fail to abide the above, the court may dismiss the proceedings filed by me and may pass such further adverse order and may proceed in
accordance with the rules in this chapter or may the other law. ஃபார்ம் பி எதுக்கு அப்படின்னா கோர்ட்டில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா. இப்போ ஜட்ஜி பேசிகிட்டு இருப்பாரு, நீங்கள் ஒரு பேசி முடிகிற வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு நடுவில் குறுக்கிடுறது, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், நான் நாகரிகமாக நடந்துக்குவேன், ஒருவேளை நடந்துக்கல அப்படின்னா என் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். இதை அக்செப்ட் பண்ணுறது தான் ஃபார்ம் பி. ஃபார்ம் பி கூட என்ன அட்டாச் பண்ணணும்னா உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். கோர்ட் ஃபீ இந்த வெப்சைட்டில் பே பண்ணிக்கலாம். கோர்ட் ஃபீயை நீங்கள் கோர்ட் ஸ்டாம்ப் பேப்பராகவும் கட்டலாம், இந்த மாதிரி நீங்கள் கோர்ட் ஃபீயாகவும் கட்டலாம். உங்களால் ஆன்லைனில் பே பண்ண முடியல அப்படின்னா ஹைகோர்ட்டுக்குள்ளேயே நீங்கள் செலான் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஆன்லைனில் கோர்ட் ஃபீ பே பண்ணி தராங்க. கோர்ட் ஃபீ அது கிளிக் ஆகிருக்கு, அப்படியே விட்டுருங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹை கோர்ட் கேட்குது, ஹை கோர்ட் கொடுங்க. நியூ கேஸா எக்ஸிஸ்டிங் கேஸாக கேட்குது, நியூ கேஸ் தான், அப்படியே விட்டுருங்க. ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் அதை சூஸ் பண்ணுங்க. பெஞ்ச் மதுரையா மெட்ராஸாக கேட்குறாங்க, மெட்ராஸ். பார்ட்டி நேம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அமௌண்ட் இந்த இதை நீங்கள் கவனிச்சு போடணும். ரெட் பெட்டிஷனுக்கு 750 ரூபா. நீங்கள் போகிற ஒரு ரெஸ்பாண்டண்ட்டுக்கும் 30 ரூபா ஆட் பண்ணணும். நான் ஒரே ஒரு ரெஸ்பாண்ட் போட்டேன், அதனால் 750 + 30 780 போடுறேன். ரிமார்க்கில் கோர்ட் ஃபீ ஃபார் ரெட் பெட்டிஷன் போட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுங்க. நீங்கள் ஐ அக்ரி அபவ் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியோ பே பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ட் வரும், அந்த ரெசிப்டை உங்கள் ரெட் பெட்டிஷன் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கோர்ட்டில் போய் நிறைய வாதாடணும், நிறைய இங்கிலீஷில் பேசணும், அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இந்த ரெண்டுலேயே நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேசினாலே போதுமானது தான். ஈவன் ஐ ஹவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்லி, த கன்சர்ன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாட் ஒர்க்டு விச் இஸ் விசிபிள் பை பெட்டிஷன் டேட். ஸோ இஷ்யூ த ஆர்டர் டு டூ டி ஒர்க்ஸ் ஆஃப் மை பெட்டிஷன். ஸோ ஒரு பெட்டிஷன் போட்டீங்க, அதுக்கான வேலையை கவர்மெண்ட் ஆஃபீஸ் செய்யலைன்றதுக்கு அந்த பெட்டிஷன் டேட்டே போதுமானது தான். மேக்ஸிமம் உங்களை எந்த கேள்வி கேட்க வாய்ப்பே கிடையாது. டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணி போயிருந்தீங்கன்னா ஜட்ஜி கண்டிப்பாக அன்றைக்கே தீர்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் தான் முக்கியம். ஸோ உங்கள் கேஸை எஸ்ஏ மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணிங்க, அங்கே போய் ஒப்பிங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் நமக்கு இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கோர்வையாக பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்கள வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சென்னை அப்படின்னு சொன்னாலே போதுமானது தான். ஏன்னா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே ஈஸியாக நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்லலாம். ஸோ ஓவராலாக ரிட் பெட்டிஷன் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். மனு போடுறீங்க, ப்ரூஃப் வச்சுக்கிறீங்க, ஹைரார்க்கி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, ஆர்டிஐ போடுறீங்க, எல்லா ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கிறீங்க, ரிட் பெட்டிஷன் ரெடி பண்ணுறீங்க, கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறீங்க. எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும் அப்படின்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவுக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பே பண்ணி தேங்க்ஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, யூடியூப் வியூஸில் காசு வருது இல்லை, அப்புறம்னா எந்த வீடியோக்கு யூஸ் போகுது அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சில பேர் இருக்கீங்க, சேவை பண்ணுறது போய் ஏன்பா காசு கேட்குறேன். இவங்களாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாயின் பட்டனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி அதில் செய்கிற திட்டத்தை இலவசம் சொல்லி உங்களை ஏமாத்த அரசாங்கம் கிடையாது. மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்குற அரசாங்கமே இ சேவை மையத்தில் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க. நான்லாம் ஏமாத்துறோம். ஸோ இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பே பண்ணி தேங்க்ஸ் சொல்ல வேணாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண வேணாம். இந்த வீடியோவை ஒரு 5 லட்சம் வியூஸ் போக வைங்க, அது போதும். மக்கள் தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். என் வீடியோவை பார்த்தாலே நீங்களே கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சிடலாம். இல்லை அதையும் மீறி நான் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா என் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வண்டிக்கு அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் போடுங்க. ஏதோ ஒரு வகையில் என்னோட தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட தேவை நீங்கள் வரீங்க, என்னோட தேவைக்கு நான் உங்களை கேட்குறேன், அவ்வளோதான் விஷயம். நானும் கிளியராக சொல்கிறேன், நான் சேவைலாம் பண்ணல, தேவைக்கு தான் பண்ணுறேன். கிளியரா? மற்றவங்களோட நான் எதில் வேறுபடுறேன் அப்படின்னா என்னோட சுயநலத்தில் நான் பொதுநலம் தேடுறேன், அவ்வளோதான். சுயநலத்தில் எப்போ பொதுநலம் கேட்குறீங்களா? இந்த மாதிரி வீடியோ போடுறது மூலம் எனக்கு காசு வருது இல்லையா, அதை முடிச்சு நான் வாழ்க்கையை ஓட்டுறேன் இல்லையா, அது சுயநலம் தானே. ஸோ முதல்ல நான் வாழணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்ய முடியும். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேற ஒரு லெவலில் சந்திக்கிறேன். நன்றி.